என்ன மேடம் ரொம்ப சைலண்டா இருக்க மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆமாம், உன் கூட இப்போ தானே பழக ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்துட்டேன், அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கும் அதே திங்கிங் தான். 2 பேரும் ஒரே ஸ்கூல், ஆனால் பார்த்தது கூட கிடையாது. ஆதி, நீ படிக்கும்போது நான் அங்கே இருந்திருந்தா நீ என்னை கண்டுக்கிட்டே இருக்க மாட்டேல்ல? ம் மேபி. ஓ, அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள்? பெரிய ஆளுலாம் இல்லை, எந்த பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் வந்தது கிடையாது. இப்போ மட்டும் என்ன? இந்த டைம் தான் மாட்டணும்னு இருந்திருக்கு, அதான் மாட்டிக்கிட்டேன். ஓ, உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு, நீங்கள் தப்பிக்கணும்னா தப்பிச்சுக்கலாம். இல்லை இல்லை, நான் தெரிஞ்சுதான் வந்து மாட்டினேன், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா சமாளிக்கிறேன் ஆதி. சரி, இது வரைக்கும் என்கிட்ட சொல்லாத சீக்ரெட் ஏதாவது இருந்தா சொல்லு. நீ சிரிக்காம இருந்திருந்தா கூட கேட்டிருக்க மாட்டேன், ஒழுங்கா சொல்லு. ஆக்சுவலி உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மோதினி, அதை சொல்றியா? ஆமாம், அதுதான். அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு உன்னை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். சோஃபிக்கிட்டையும் உன்னை பற்றி சொன்னேன். அப்படி என்ன சொன்ன? இன்னைக்கு ஒருத்தன் மேலே மோதினேன், வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவன் ஞாபகமாக இருக்குன்னு சொன்னேன். அப்போ என் பேர் கூட உனக்கு தெரியாதுடி. நீ யாரு என்ன எதுவுமே தெரியாத ஆதி, அப்படியே தான் உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நீ என் ஸ்கூலுன்றதை தவிர வேறு எதுவுமே உன்னை பற்றி எனக்கு தெரியாது. அன்னைக்கு ஈவினிங் நாங்கள் வெளியே வந்தோம், எனக்கு தெரியாது, அன்பிளான்டாக அகைன் உன்னை பார்த்தேன். அதுவும் ஒரு மாதிரி ஃபைட்டில் தான் முடிஞ்சிச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டே அம்மா கூட வெளியே போகும்போது ஹாஸ்பிட்டல் போகிற சுச்சுவேஷன், அப்போ தான் உன்னை பார்த்தேன். நீ ரொம்ப கைண்ட் ஆதி, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே போயிருக்கலாம், ஆனால் நீ போகல. எனக்கும் உன்னை விட்டுட்டு போக மனசில்ல. நீ வேற அழுதுட்டே இருந்த, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி நீ என்னை கேர் பண்ணிக்கிட்ட. யூஸ்வலாக என்னை யாராவது கேர் பண்ணால் அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் நீ என்னை கேர் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நமக்குள்ள நிறைய அழகான மூமெண்ட் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போகும்போது ஒன் டைம் உன்னை பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் பார்க்க முடியல. அதனால தான் என்னவோ அந்த ஃபீலிங் ரொம்ப ஹெவியாகிடுச்சு. சேம் டே நைட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தேன், ஆனால் என்னால் முடியவே இல்லை. என் மைண்டு ஃபுல்லாக உன்னோட திங்கிங் தான். ஆனால் எனக்கு அப்போவே தெரியும் இது ரொம்ப தப்பு. ஏன் அப்படி நினைச்ச? ஆமாம், நீ ஒரு டாக்டர் ஆதி, நான் ஒரு நார்மலான பொண்ணு, என்னால் அப்படி யோசிக்க முடியும்? நீ சொல்றதுக்கு சந்தோஷப்படுறதா இல்லை கோவப்படுறதான்னு தெரியலடி. அப்போவே நீ என்னை நோட்டீஸ் பண்ணது எனக்கு ஹாப்பி தான். ஆனால் இவ்வளோ டிஸ்டன்ஸ் நீ எடுத்துக்க வேணாம். என்னை பொறுத்தவரையும் எப்பவுமே நீ என்னோடனும். ஒரு பக்கம் யாரு என்னன்னு தெரியாமலே உனக்கு என்ன பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை விட்டு விலக பார்த்துருக்க. சொல்லு, உன்னை என்ன பண்ணுறது? ஆமாம், அதான் இவ்வளோ தூரம் வந்தாச்சுல. இனிமே நீ என்ன ட்ரை பண்ணாலும் உன்னால் போக முடியாது. அதே மாதிரி நானும் உன்னை விட்டுற மாட்டேன். நல்லாவே தெரியும். ஆனால் என் வீட்டில் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன்னோட சைடு எந்த ப்ராப்ளமும் இல்லையா ஆதி? என் சைடு அப்பாவுக்கு ஓகே தான், உனக்கே தெரியும். அப்புறம் அம்மா கிட்ட சொன்னால் போதும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படி சொல்கிற? உண்மையாக தான் சொல்கிறேன். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு. ஆதி, உன் அம்மா அக்செப்ட் பண்ணலன்னா நீ என்ன பண்ணுவ? ஒத்துப்பாங்கடி, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். ஆன்சர் மீ ஆதி. அம்மா ஒத்துக்கலைன்னா நீ என்ன பண்ணுவ? உன் அப்பா ஒத்துக்கலைன்னா நீ என்ன பண்ணுவ? ஏன் இப்படி கேட்குற? சொல்லு, இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? இல்லை. அப்போ என்கிட்ட மட்டும் எப்படி பதில் இருக்கும்? சரி, ஓகே. எதுக்கு சைலண்ட் ஆயிட்ட? இப்போ என்ன, உனக்கு ஆன்சர் வேணுமா? சரி, யாருக்காகவும் உன்னை விட்டு போக மாட்டேன். இல்லை, வேண்டாம். என்ன வேண்டாம்? இப்போதைக்கு இதை பற்றி பேச வேணாம் ஆதி. சரி என் தங்கமே, இவ்வளோ சோகமாக இருக்காதடி. இந்த டே எனக்கு திரும்ப கிடைக்காதானோ. உன்னை சிரிக்க வச்சு பார்க்கணுன்னு ஆசையாக வந்திருக்கேன்டி. இப்படி சோகமாக இருக்காத. நான் நார்மலாக தான் இருக்கேன் ஆதி. சரி, நீ சிரிக்கிற மாதிரி ஒன்று சொல்லட்டா? என்ன சொல்லிட போகிறேன்? நாளைக்கு உன்னை விட்டு போக போகிறேன், அதானே? அப்போ என்னை விட்டுட்டு போகிறது உனக்கு அவ்வளோ சந்தோஷம்? இல்லை இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. நான் என் ஃபேமிலியோடு இருக்கிறத மீன் பண்ணேன். சரி வா. எங்கே? எங்கன்னு தெரிஞ்சாதான் வருவியா? அப்படிலாம் இல்லை. சரி வா போகலாம். சரி சொல்ல ஆதி. நிஜமாவே சொல்லிட்டுமா? நீ சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நோ சேஞ்சஸ், இதே மாதிரி தாண்டி உன்கிட்ட இருப்பேன். அப்போ சொல்ல வேணாம் ஆதி. ஏண்டி இவ்வளோ நாளைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்க்கு எந்த ஒரு பேரும் இல்லாமல் இருக்கும்? நமக்கு தான் தெரியுமே ஆதி. தெரியும் தான், ஆனால் என்ன பண்ணுறது? நீ என்னை ஃப்ரெண்டுன்னு சொன்னதுலேருந்து எனக்கு பயமாக தாண்டி இருக்கு. இந்த மாதிரி வேர்ட்ஸ் நான் சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? நான் சைலண்ட்டாக அங்கேருந்து போயிருப்பேன் ஆதி. அப்போது நானும் அப்படி தான் போயிருக்கணுமா? ஆமாம்,
நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா நீ போல. ஏன் ஆதி? அப்போவே ஃபிக்ஸ் ஆயிட்டானு என்ன ஆனாலும் உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு. என்ன சொல்றதுன்னு தெரியல ஆதி. அனு, எனக்கு உன்னையும் பார்த்துக்க தெரியும், என் கெரியரையும் மேனேஜ் பண்ண தெரியும். அது ரீசனாக வச்சு என்னை தூரமாக்கிடாத. சரி, பண்ண மாட்டேன். அனு, ஐ லவ் யூ. ஐ நெவர் ஸ்டாப் லவ்விங் யூ ஈவன் இன் த worst phase of my life. சந்தித்தோமே கனாக்களில் சில முறையா பல முறையா. நான் இப்போ சொன்னதை மறந்துடு. அப்புறம் எதுக்கு சொன்ன? அட்லாஸ்ட் உனக்காவது கிளாரிட்டி இருக்கட்டும், நான் உனக்கு யாருன்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை. எனக்கு முன்னாடியே தெரியும் ஆதி. உன்னோட எவ்ரி ஆக்ஷன்ஸில் நீ எனக்கு அது சொல்லிட்டு தான் இருக்க ஆதி. நீயும் தான். ஓகே ஆதி, போலாமா? டைம் ஆச்சு. என்னை ஸ்டாப் பண்ணுறதே உனக்கு வேலை இல்லை. பார்த்துக்கிறேன் மொத்தமா. சரி வா போலாம். ஹலோ அனு, என்ன ஞாபகம் இருக்குதா? மாமா கேக்குது, எப்படி மறப்பேன்? என்ன அனு, போனதுலேருந்து மாமனை மறந்துட்ட போல, ஒரு ஃபோன் கால் கூட பண்ண மாட்டேற. மாமா அப்படிலாம் இல்லை. என்ன வீட்டில் யாரும் இல்லையா? இன்னைக்கு ஈவினிங் வரணும் அதானே? உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க, அதான் தெரியும். நான் அதுக்காக கால் பண்ணேன்னு நினச்சியா? இல்லை, வேற என்ன மாமா? இன்னிலேருந்து சோஃபி மிஸ்ஸஸ் ராம். மாமா என்ன நீ இப்படி அதிர்ச்சிலாம் கொடுக்காத, என்னால் தாங்க முடியாது. நிஜமாதான் அனு, எனக்கும் சோஃபிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு வீடியோ கால் ஆச்சு பண்ணிருக்கலாம்ல, நான் பார்த்துருப்பேன். சே போ மாமா. வீடியோ கால் கேக்குதா? சரி சரி, நான் வீடியோ கால் பண்ணியிருந்தா உங்க அப்பா கிட்ட அடி வாங்கி செத்துருப்பேன். எங்க இருக்கன்னு கேட்பாரு, நீ பார்த்து தெரியாம முறிப்ப. சரி சரி, எனக்காக ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்கோ மாமா. நீ பொண்ணு மட்டும் பாத்துறானு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆஹா, அப்பவும் சோஃபி தான் கல்யாணம் பண்ணும். ஆஹா. சரி மாமா, ஹாப்பி மேரிட் லைஃப். ஒரு நிமிஷம் ஆதி கிட்ட கொடுக்குறேன். குடு அனு. ஹலோ, கங்க்ராட்ஸ், ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ ஆதி. பரவாயில்ல, மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? மனசுக்கு பிடிச்ச பொண்ணை யாருக்கும் தெரியாமல் 2 நாள் கூட்டிகிட்டு போய் வச்சிட்டு இருக்கிறது தான். என்னதான் கலாய்க்கிறீங்களா? ஆனால் ஒன்று, குரலில் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரொம்ப குஷியில் இருக்கீங்களோ? ஆமாம் ஆமாம். எத்தனை வருஷம் வெயிட் பண்ண தெரியுமா? அவன்கிட்ட பேசினா போதும்னு நினச்சான் ஆதி, ஆனால் அவள் இன்னைக்கு எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. சரி, எங்க சோஃபி? சோஃபிக்கு விஷ் பண்ணலாம். இல்லைப்பா, எல்லாரும் கீழே வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவள் கல்யாண பொண்ணுல, அதனால தான். நானே இன்னும் காலையிலேருந்து அவளை பார்க்கல, தாலி கட்டினதோடு சரி. எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. சுச்சுவேஷன்லாம் நார்மல் ஆகட்டும், நான் கண்டிப்பாக அவங்க 2 பேரும் நேரில் வந்து பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆதி, அனுவை பார்த்துக்கிட்டதுக்கு. நான் தான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும், என்னை நம்பி அனுவை அனுப்புனதுக்கு. சரி ஆதி, ஈவினிங் சேஃபாக வாங்க, நாங்களும் அப்படியே ஊருக்கு கிளம்புறோம். சரி ப்ரோ, கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரி ஆதி, நீ பாரு, வீட்டில் யாராவது வந்துடுவாங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். சரி ப்ரோ, நானும் வச்சிடுறேன். ஆதி. என்னப்பா சொல்லுங்க. அனு எங்கடா? ரூமில் தான்ப்பா இருக்கா. சரி, நீ போய் கூட்டிகிட்டு வா, டைம் ஆச்சு, கிளம்பலாம். என்னடா, நீ தானே போல்டாக நடந்துக்கணும். நீ இப்படி பண்ணா அவன் என்ன பண்ணுவா சொல்லு? ஹாப்பியாக அவளை சென்ட் ஆஃப் பண்ணுடா. யாருக்கும் கிடைக்காதது உனக்கு கிடைச்சிருக்கு. 2 நாள் அவ கூட ஹாப்பியாக இருந்த. அதான்ப்பா கஷ்டமாக இருக்கு. 2 நாள் அவ கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், நிறைய மெமரிஸ். இப்போ என்னை விட்டு போகிறான்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்கு. எல்லாமே டெம்ப்ரவரி தான்டா, நீ அடிக்கடி ஊருக்கு போய் பார்த்துட்டு வா. எல்லாமே ஓகே தான்ப்பா, ஆனால் கஷ்டமாக இருக்கு. சரிடா, இப்போ அவளை கூட்டிட்டு வா, டைம் வேற ஆச்சு. அனு. மிஸ் யூ ஆதி. அனு, இங்க பாருடி, எதுக்கு அழற? ஆமா, உன்னை மிஸ் பண்ண போறேன்ற கவலை எனக்கு மட்டும்தான் இருக்கு. நீ நல்லா ஜாலியா இருக்க. ஏய், அடி வாங்க போறேன். நான் என்ன உன்ன மாதிரி அழுதுட்டு இருக்கணும்னு சொல்றியா? ஆமா. இங்க பாரு அனு, நீ இப்படி அழுதினா உன்னை வீட்டுக்கே அனுப்ப மாட்டேன், என் கூடயே வச்சுப்பேன். ஏண்டி, எனக்கு மட்டும் இல்லையா? உன்னை மிஸ் பண்ண போறோம், நானும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னை ஏமாத்திட மாட்டேல்ல? ஓ, உனக்கு இப்படிலாம் வேற தோணுதா? உன்னை ஏமாத்துறதுக்காடி நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆதி, என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல, ரொம்ப ஹெவியா இருக்கு. நீ ஏன்டா என் லைஃப்ல வந்த? நீ ஏன் லைஃப்ல வந்த? எல்லாம் என் தலை விதி. ஆமா, நீ என்னோட விதி. என்ன பண்ணா இந்த அழுகையை நிறுத்துவேன்? ஐ ஹேட் யூ ஆதி. போ, என் மூஞ்சிலே முழிக்காத. சரி சரி, என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்றேன், ஆனா அழாத.
ஒன்றும் பண்ண வேணாம், விடு. சீக்கிரமா வளரு, வந்து உன்னை பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். என்னடி பார்த்துட்டே இருக்க? இப்படிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆதி. இந்த 2 நாள் உன் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். ரியலி மிஸ் யூ ஆதி. யாரையுமே இவ்வளோ க்ளோஸாக நான் பார்த்ததே இல்லை. ஆமாம், நானும் தான். நீ என் லைஃப்லாம் வேணும் ஆதி. இப்படிலாம் போயிடாத. நீ அழுதாதான் என்கிட்ட உண்மையை பேசுகிற. இனிமேல் அழுதுகிட்டே பேசு. சரி விடு, கிளம்பலாம், டைம் ஆச்சுல. விடலாம் முடியாது. ஆதி சீக்கிரமாடா, டைம் ஆச்சு. அப்பா வந்துட்டாரு, நீ போ. பரவாயில்ல, யாருக்கு தான் நீ பயப்படுவ? நீ சொல்லு, உனக்கு வேணா பயப்படுறேன். அதெல்லாம் ஒன்று வேணாம், கிளம்பலாம். அங்கிள், நான் போயிட்டு வரேன், பார்த்துக்கோங்க. ஓகேம்மா, நல்லா படி, சேஃபாக இரு. என்ன ப்ராப்ளம்னாலும் எனக்கு உடனே கால் பண்ணுமா. பண்ணுறேன் அங்கிள். நீங்களும் ஹாப்பியாக இருங்க. ஊருக்கு வந்தீங்கன்னா சொல்லுங்கள் அங்கிள், கண்டிப்பாக வந்து உங்களை பார்க்குறேன். சரிம்மா, போகிறது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்பா என்னாச்சு? அவ தான் சேடாக இருக்கானா, நீங்களும் சேட் ஆயிட்டீங்க? தெரியலடா, நானும் எமோஷனலி கனெக்ட் ஆயிட்டேன். தேங்க்ஸ் அங்கிள். நீங்கள் எங்களை அக்செப்ட் பண்ணதே பெரிய விஷயம். அதில் இவ்வளோ தூரம் எங்களை ட்ரெஸ் பண்ணுறதுக்காக தேங்க்ஸ் அங்கிள். எனக்கு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுமா, வேற ஒன்றும் இல்லை. ஆதி பார்த்துக்கோ, எந்த சண்டையும் போட்டு பிரிஞ்சிடக்கூடாது. சரிப்பா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. சரிம்மா, நான் அப்படியே கிளம்புறேன். அப்பா நீங்கள் காரில் வெயிட் பண்ணுங்க, நானும் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஆ ஓகேடா, கேரி ஆன். பாய் அங்கிள். ஓகேம்மா. அனு. ஆதி, அந்த அக்கா வந்துட்டாங்களா? ஆ இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க. சரி, பார்த்துக்கோ. நீயும் சேஃபாக இரு. ரொம்ப மிஸ் பண்ண போகிறோன்னு. எல்லா மெமரிஸும் நமக்கு கிஃப்டடாக கிடச்சிருக்கு அனு, அதை நினச்சிட்டே இரு. நான் சீக்கிரமாக வரேன். அனு, உன் மாமாவோட ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. சரி, அப்போ நான் போட்டுமா? சரி, பார்த்து பூடி. நீங்கள் தானே ஃபோனில் பேசுனது? அனு சரி போ. பேர் ஜனனி, நான் தான் ராமோட ஃப்ரெண்ட். சொன்னாங்க. சரி வாமா போகலாம். எதுவும் யோசிக்காம போ, நான் பின்னாடியே வரேன். என்னாச்சு, இங்கே நின்றுட்ட? ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன வயசாகுது? இதுக்குள்ளே ஒரு பையன் கூட எப்படி நீ தனியாக ஸ்டே பண்ண ஒத்துக்கிட்ட? என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிறீங்க? உனக்கு என்ன வேணால் நடந்திருக்கலாம். நீ எப்படி பிளைண்டாக ஒருத்தனை நம்பி அப்படி போனேன்? இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. இங்கே பாரு, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணாத. இப்படிதான் ஆசையாக ஏதாவது பேசி கூட்டிகிட்டு போவானுங்க, அப்புறம் ஏமாந்து நீங்கள் தான் நிற்பீங்க. சொல்கிறத கேளு. ஒரு நிமிஷம், நீங்கள் யார்? புரியல. நீங்கள் எனக்கு யார்? இல்லை அவனுக்கு நீங்கள் யார்? அவனை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? பாரு, நான் அவன் நல்லதுக்கு தான் சொன்னேன். என் நல்லதுக்கு என் மாமாவுக்கு தெரியாதா? அவன் கூட என்னை மாமா அனுப்பி வச்சிருக்காருன்னா அந்த அளவுக்கு அவனை நம்பியிருக்காங்க. அவனை பற்றி எதுவும் தெரியாமல் பேசாதீங்க. உன் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன மிரட்டுறீங்களா? போய் சொல்லுங்க என் அப்பா கிட்ட. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இந்த ஏஜில் லவ், அதுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன். அனு என்ன ஆச்சு? ஆதி ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. அனு, அவங்க சொன்னதெல்லாம் ஓகே தான், ஆனால் உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம எப்படின்னு. எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போ, நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. எதுவும் சண்டை போடாத. சரி நீ போ. இங்கே பாருங்க, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை, அவளோட நல்லதுக்கு தான் சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளை சேஃபாக கூட்டிகிட்டு போயிடுங்க. அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பேசிடாதீங்க ப்ளீஸ். அவளுக்கு ஏதாச்சும் ஆனால் அவங்க அப்பா அம்மாக்கு யார் பதில் சொல்கிறது? போதும் நிறுத்துங்க. எனக்கு ஏதாச்சும் ஆனால் என்னை கூட்டிகிட்டு போனானே அவனே வந்து பதில் சொல்லிப்பா. உங்களுக்கு வேணாம் அந்த கவலை. எங்களை பற்றி எந்த விஷயமும் தெரியாமல் இப்படி பேசாதீங்க, சரிங்களா? அனு ஒரு நிமிஷம், ஏன்டி இவ்வளோ கோவப்படுற? என்னாச்சு உனக்கு? ஆதி தப்பாக பேசுகிறாங்க ஆதி. சரிடி, அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்க, நீ இப்படி கோவப்படாத. நீயே சொல்லு, அவங்க எப்படி இப்படி பேசலாம்? அனு போதும், இப்படிலாம் பண்ணாத. என்னாச்சு உனக்கு? நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே. ஆமாம், உன்னை தப்பாக பேசுகிறாங்க, எனக்கு கோவமாக வருது. வா நம்ம எங்கன்னா போயிடலாம். ஆமாம், இப்படி தான் சொல்வேன். அப்புறம் ஒரு நாள் தாண்டதுக்குள்ளே அவங்க அப்பா ஞாபகம் வந்துடும். ஆமாம், அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது, எடுத்த உடனே இப்படி பேசுகிறாங்க. சரி சரி, புரிஞ்சுப்பாங்க, ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ணு. என் தங்கமே, நார்மலாக இரு, இப்படி இருக்காது. உன் வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. சரி நீ கிளம்பாதி, நான் பார்த்துக்கிறேன். நான் போயிட்டு வரேன்டி. மொழி இருந்தும் வழி இருந்தும் என் காதலை சொல்